இப்போ ஒரு சில சமயங்கள்ல முருகப்பெருமான் ஸ்தலங்களுக்கு பெரிய பெரிய கோயில்களுக்கு அறுபடை வீட்டு கோயில் அது மாதிரி அந்த கோயில்களுக்கு நம்ம தரிசனம் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்க போனா பயங்கரமான கூட்டமா இருக்கும். 5 மணி நேரம் 6 மணி நேரம் கியூல நின்று மெதுவா கியூ நகரும். போயிட்டு மூலஸ்தானத்து கிட்டக்க நம்ம போகும் பொழுது ஒரு செகண்ட் தான் பார்த்துருப்போம் முருகனை. அந்த அங்க உள்ள செக்யூரிட்டி அப்படியே நம்மளை பிடிச்சி வெளியே தெளிவார், கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லி எல்லாரையுமே. ஏன்னா அவங்களால கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்கள சொல்லியும் தப்பு கிடையாது. ஆனா நம்ம மனசு எப்படி பாடுபடும். நம்ம முருகப்பெருமான சரியா கூட நான் பார்க்கலையே, அவர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாரு கூட தெரியல, என்ன அலங்காரத்துல இருந்தாலும் கூட தெரியல, அவர் கண்ணை தான் பார்க்க போனேன், கண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே என்னை எப்படி தள்ளிட்டாங்களேன்னு சொல்லி ரொம்ப மனசு சங்கடப்பட்டு நிறைய பேர் அழுதுருக்காங்க. என்னால பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு கவலையே படாதீங்க. முருகப்பெருமான உங்க மனசுக்குள்ளேயே உருவப்படுத்திக்குங்க. அதான் பக்தி. மனசுதான் பக்தி, நினைப்பு தான் பக்தி. தினந்தோறும் முருகா முருகன் நினைச்சுக்கிட்டே இருங்க. அதுதான் மிகப்பெரிய பக்தி. நீங்க கோவில்ல போய் அந்த முருகப்பெருமானை தரிசிப்பதை விட மனசுக்குள்ளேயே தினந்தோறும் முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அதுதான் மிகப்பெரிய 100% பக்தி. அதுதான். அதனால முருகனை போய் தரிசிக்க முடியலன்னு கவலைப்படாதீங்க. உங்க வீட்டில இருந்தே உங்க மனசுக்குள்ளேயே தினந்தோறும் முருகான்னு சொல்லுங்க. அள்ளி கொடுப்பார் முருகப்பெருமான். முருகாங்கிற மந்திரத்தை மனசுக்குள்ள உருவேத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே நல்லது நடக்கும். நீங்க எப்போதுமே நல்லா இருப்பீங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கை வளமுடன். தேங்க்யூ.